My dear students, இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல trigonometry பார்க்க போறோம். இந்த trigonometryல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல என்ன பண்ணிடணும்னா 0 டிகிரில இருந்து அப் டு 90 டிகிரி வரலையும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் பார்த்தோம். அப்போ நாம படிச்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0 டிகிரில இருந்து 90 டிகிரி இருக்கிறது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல படித்தோம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து நாம படிக்கிறது ஒரு சர்க்குலர் சிஸ்டம். இந்த சர்க்குலர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. இது ஒரு சைக்கிள் ஃபுல்லா வந்தாச்சுன்னா இது 360 டிகிரி. 360 டிகிரின்றது அந்த இனிஷியல் இதுக்கே வந்துடும், 0 டிகிரிக்கு வந்துடும். அப்போ ஒரு சர்க்குலர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப ட்ரிக்னாமெட்ரியில போன ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, அதோட ரெசிப்ரோக்கல்ஸ், அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதோட ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி போடுற ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்த லெவல் வந்து 11th ஸ்டாண்டர்ட் லெவல். 11th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இந்த ட்ரிக்னாமெட்ரி நம்ம எப்படி படிக்கிறோம்னா ஒரு சர்க்குலர் சிஸ்டத்துல 0 டிகிரில இருந்து ஒரு ஃபுல் சைக்கிள் 360 டிகிரி வரலையும் வரும்பொழுது இந்த டி ரேஷியோஸ், இந்த 6 ரேஷியோவும் எப்படி எல்லாம் மாறப்போகுது, அது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். உனக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னாலே ட்ரையாங்கிள்ல ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள்ல இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணினா, ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும் அப்படின்றது உனக்கு தெரியும். அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும் இல்லையா? அதையே வச்சுட்டு இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இது இசட்னு வச்சுக்கிறேன். திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் தட் ஒய்ல வந்து 90 டிகிரி இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த எக்ஸையே நான் இது ஆங்கிளா வச்சுக்கிறேன், இது ஒய், இது ஒரு ஆங்கிள் இசட். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள்னாலே 3 டிகிரி 3 ஆங்கிளே ஆட் பண்ணா 180 டிகிரி. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன். லெட் இட் பி தீட்டா, இதை நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி போன கிளாஸஸ்ல தீட்டா எங்க இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபோடெனஸ். அப்ப நான் இதை கொடுத்துருக்க மாட்டேன், இந்த எக்ஸை கொடுத்துருக்க மாட்டேன், இந்த தீட்டா மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இதை நான் தீட்டான்னு வச்சுட்டாச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின். நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது 90 டிகிரி இருக்கு, இதை நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன் இந்த ஆங்கிள். அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப பாரு, இங்க இருக்கிற ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் ஒய், ஆங்கிள் இசட், இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி வரும். இப்போ எனக்கு ஆங்கிள் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஒய் இங்க எத்தனை டிகிரி இருக்குன்னா 90 டிகிரி இருக்கு. ஆங்கிள் இசட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா தீட்டா இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். அப்ப ஆங்கிள் எக்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரு. அப்ப இங்க ஒரு 180 இருக்கா, இந்த 90 அங்க வந்ததுன்னா மைனஸ் 90 டிகிரி ஆகுமா, இந்த தீட்டா அங்க வந்ததுன்னா மைனஸ் தீட்டா ஆகுமா. அப்போ 180ல 90 போச்சுன்னா என்ன வரும்? 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். அப்ப ஆங்கிள் எக்ஸ் அப்படின்றது எவ்வளவு வரும்? 90 மைனஸ் தீட்டா. அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா, இனிமேல் நீ எங்கேயாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பார்த்தனா இது 90 டிகிரி இருக்கு, இது தீட்டான் இருந்தா அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 90 மைனஸ் தீட்டான் இருக்கும். புரியுதா பாரு, இது 90 டிகிரி, இது தீட்டா. அப்ப ரிமைனிங் இது எவ்வளவு இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 180 வரும். இது எப்படி 90 மைனஸ் தீட்டான்னு எழுதுறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயம். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி வேணா டிரா பண்ணிக்கும். இப்போ இது இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க இருக்கு, இப்போ இங்க தீட்டா இருக்கு, இந்த இடத்துல தீட்டா இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும்.
இப்ப இந்த புரிதலோட இத நான் சர்க்குலர் சிஸ்டத்துல உனக்கு சொல்லி காமிக்க போறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்க்குலர் சிஸ்டத்துல இது ஆரிஜினா வச்சுக்கிறேன். ஓ, இதுல நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 90 டிகிரி இருக்கு. இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன், இந்த ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், 90 மைனஸ் தீட்டா இருக்கும். அது இப்ப போக வேண்டாம். இந்த ஆங்கிளை தீட்டா வச்சுட்டு தான் இது ஆப்போசிட் சைடு. இவர் யாரு, அட்ஜசன்ட் சைடு. இவர் யாரு, ஹைபோட்டனஸ். அப்படின்னு வச்சுட்டு நம்ம அந்த 6 ரேஷியோஸை போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ we are going to write 90 minus theta ratios. அதுதான் இப்ப படிக்க போறோம். 90 minus theta ratios வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் வந்து அதை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இதுதான் தீட்டா. உனக்கு தெரியும் தீட்டாக்கு நேரா இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோட்டனஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். sin theta equal to opposite side by hypotenuse, cos theta equal to adjacent side by hypotenuse, tan theta equal to இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இது உனக்கு தெரியும். இதெல்லாம் யாரோட ரேஷியோ, தீட்டாவோட ரேஷியோ. இப்ப நான் இது உனக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன், இதுலயே கூட போட்டுக்கலாம். உனக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன், அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். உனக்கு தெரியும் இது 90, இது தீட்டா. அப்படின்னா இப்பதான் சொல்லி கொடுத்தேன், இவர் யாரு, 90 மைனஸ் தீட்டா. இப்போ எனக்கு இந்த 90 மைனஸ் தீட்டாவோட ரேஷியோஸ் வேணும், 90 மைனஸ் தீட்டாவோட ரேஷியோஸ் வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்க இருக்கிற இந்த அட்ஜசன்ட் சைடு எல்லாம் மாத்தல, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோ. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன இருந்ததோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோ. ஆப்போசிட் சைடு, இவர் யாரு, ஹைபோட்டனஸ் சைடு, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோ. இப்போ ஓ மனசுல இதுதான் தீட்டா. இப்ப நமக்கு இருக்கிறது தீட்டா கிடையாது, 90 மைனஸ் தீட்டா. அப்ப இந்த 90 மைனஸ் தீட்டாக்கு நேரா இருக்கிறவர் இவர் தான் ஆப்போசிட் சைடு, இவர் அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோட்டனஸ். இப்ப நீ இதை வேணா இப்படி உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை எழுதிக்கோ. இதுக்கு நேரா 90 மைனஸ் தீட்டாக்கு இவரு ஆப்போசிட் சைடு, இப்படி பிராக்கெட்ல போட்டுக்கோ. 90 மைனஸ் தீட்டாக்கு இவர் யாரு, அட்ஜசன்ட் சைடு. ஹைபோட்டனஸ் அதே தான். இப்போ நான் வந்து sin 90 மைனஸ் தீட்டா போட போறேன். sin 90 மைனஸ் தீட்டாக்கு மனசுக்குள்ள சொல்லிக்கோ, ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ். அப்போ இங்க ஏற்கனவே என்ன இருந்ததோ நீ அதை தான் போடணும். ஏற்கனவே என்ன இருக்கு அந்த ட்ரையாங்கிள், அட்ஜசன்ட். 90 மைனஸ் தீட்டாக்கு தான் ஆப்போசிட் சைடு, ஆனா ஏற்கனவே அந்த ட்ரையாங்கிளுக்கு இருக்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். போட்டாச்சா? cos 90 மைனஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா போடுவ, cos 90 மைனஸ் தீட்டாக்கு மனசுக்குள்ளேயே சொல்லு, 90 மைனஸ் தீட்டா அதோ இருக்கு, அவரோட அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ். இது ரெண்டுத்தையும் போடுவ. அது ஏற்கனவே எங்க என்ன இருக்கு, ஆப்போசிட் சைடு. இங்க என்ன இருக்கு, ஹைபோட்டனஸ். ரைட். இப்போ tan 90 மைனஸ் தீட்டா என்ன போடுவ, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. அது யாரு, அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. போட்டுருச்சா? இப்போ நான் சொல்றத நல்லா கவனிக்கணும். 90 மைனஸ் தீட்டாக்கு இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த ரேஷியோக்கு இங்க ஆன்சர் என்ன வருதுன்னு பாரு. அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ் எங்க இருக்கு பாரு, இதோ இருக்கு பாரு, அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ். அவர் யாரு, cos theta, which is equal to cos theta. அப்படிதான் வந்தது அந்த ஃபார்முலா, sin 90 மைனஸ் தீட்டா cos theta. இப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ் என்ன இருக்கு பாரு, ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ் இருக்கு பாரு, sin theta, which is equal to sin theta. அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு எங்க இருக்கு பாரு, அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அது வந்து இதோட ரெசிப்ரோக்கல். அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடுன்றது இங்க பாரு, அட்ஜசன்ட், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடு. இதோட ரெசிப்ரோக்கல் யாரு, cot theta. எடுத்தனா இவர் என்ன ஆயிடுவாரு, அட்ஜசன்ட் சைடு பை என்ன ஆயிடுவாரு, ஆப்போசிட் சைடு. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா இது வரும். அப்போ இது எடுத்துட்டு என்ன போட்டுடலாம், cot theta போட்டுடலாம். இதுதான் எப்படி 90 மைனஸ் தீட்டா வந்து இப்படி மாறுச்சுன்னு. நம்மலாம் என்ன பண்றீங்க, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல
sin 90 minus theta is cos theta, cos 90 minus theta sin theta மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா வேஸ்ட். புரிஞ்சுக்கணும் ஏன் இது மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா, தீட்டாவா இருக்கும்போது இப்படி இருக்கு, அதே ட்ரையாங்கிள் 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும்போது அது அதோட பொசிஷன்ல மாறும்போது sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டாவா வருது, காஸ் 90 மைனஸ் தீட்டா sin தீட்டாவா வருது, tan 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டாவா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 360 வரலையும் இருக்கிற எல்லா ட்ரிக்னாமெட்ரி அந்த ரேஷியோஸும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இப்ப பாருங்க, நான் ஒரு சர்க்குலர் சிஸ்டத்துல வந்து நல்லா கவனிக்கணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இந்த இடம் வந்து 270 டிகிரி. அப்படியே ஒரு சர்க்கிள் இப்படியே ஒரு ரொட்டேஷன் ஆகி வந்ததுன்னா இது ஒன்ஸ் அகைன் இது எவ்வளோ வரும், 360 டிகிரி, 0 டிகிரி இருக்கும். இங்கே கூட போட்டுக்கலாம் 0 டிகிரி இருக்கும். இது ஒரு சைக்கிள். நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா என்னன்னா இவரு, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எதுல இருந்து எது வரலையும் வரும்னா, theta lies between 0 டிகிரி to 90 டிகிரி. 0ல இருந்து 90 வரலையும் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட் என்ன வரும் அப்படின்னா, 90க்கு மேல, 90ல இருந்து 90க்கு மேல 180ல அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ தீட்டா இஸ் கிரேட்டர் than 90 பட் லெஸ் than 180, அது ஃபுல்லாவே செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ 180 வரலையும் எடுத்துக்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட் என்ன வரும் அப்படின்னா 180க்கு மேல. அப்போ 180ல இருந்து 270 டிகிரி வரலையும் இருக்கிறது எல்லாமே இது செகண்ட், இது என்னது தேர்ட், இது எத்தனாவது குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல என்ன வரும்னா 270ல இருந்து 360 டிகிரி வரலையும், 270 to 360 டிகிரி வரலையும் இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 0 டிகிரி டு 90 டிகிரி. செகண்ட் குவாட்ரண்ட்னா உனக்கு என்ன ஞாபகம் வரணும், 90ல இருந்து 180 டிகிரி. தேர்ட் குவாட்ரண்ட்னா என்ன வரணும், 180 டிகிரியில இருந்து 270 வரலையும். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா என்ன வரும், 270க்கு அப்புறம் 360 வரலையும். இதெல்லாம் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். இது ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை வந்து எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, தீட்டான்னு சொல்லலாம். தீட்டானா இதுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கும். இது 90க்கு இந்த பக்கம் வர எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்படி இல்லைன்னா அது 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னாலே தீட்டா. அப்படி இல்லைன்னா இதான 90ல இப்படி இது வந்து 0 டிகிரி, இது வரலையும் 90. இப்போ 90ல இருந்து இப்படி குறைச்சிக்கிட்டே வந்தான்னு வரும் 89, 87 டிகிரி, 86 டிகிரி, 80 டிகிரி, 70 டிகிரி, 75 டிகிரி, 30 டிகிரி, 20 டிகிரி, 0 டிகிரி. அப்ப 90க்கு கீழே வருதுனால அது என்ன சொல்லலாம், 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்ப இனிமேல் ஒரு சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் தீட்டான்னு சொல்லலாம், 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி சொல்லலாம்னா, 90க்கு அப்புறம் வர்றதுனால அவருக்கு 90 பிளஸ் தீட்டான்னு பேரு. 90க்கு அப்புறம் வருது 90 பிளஸ் தீட்டா. 180க்கு இந்த பக்கம் வர்றதுனால அவருக்கு 180 மைனஸ் தீட்டான்னு பேரு. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க, 90 பிளஸ் தீட்டா அப்படி எழுதலாம், இல்லைன்னா 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். பாரு, பார்க்கிற கண்ணோட்டம் ரெண்டு விதமா சொல்றோம். ஒருத்தர் பார்த்து இதை பத்தி சொல்றா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பத்தி சொல்லுடா அப்படின்னு என்ன சொல்லுவான், சார் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இருக்கும் சார். தீட்டானா என்னடா, 0ல இருந்து 90 டிகிரி வரலையும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும் சார் அப்படின்வான். இப்படியும் சொல்லலாம், 90 மைனஸ் தீட்டாலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். அது என்ன 90 மைனஸ் தீட்டா, 89 டிகிரி, 88 டிகிரி, 87 டிகிரி, இது எல்லாம் 1 டிகிரி, இது எல்லாமே இது 90 மைனஸ் தீட்டால வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன வரும் சார், 91 டிகிரி,
அதெல்லாம் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்ப அதை எப்படி சொல்லலாம்? 90க்கு அப்புறம் 90 பிளஸ் தீட்டா. சார் 180க்குள்ள தான் வரும். 180க்குள்ள வரும். 179 டிகிரி. அப்ப 180 மைனஸ் தீட்டா. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு என்ன பேரு? 90 பிளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா. இப்ப நம்ம போட போறது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ன்றது இங்க இருக்கு, 180 தாண்டி இருக்கு. தாண்டி இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேருனா 180 டிகிரி பிளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். 270க்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால அவருக்கு இன்னொரு பேரு 270 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 180 டிகிரி பிளஸ் தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், 270 மைனஸ் தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நான் இதை இன்னும் டீடைலா அப்புறம் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் அந்த குவாட்ரண்ட்ல யார் இருப்பாங்கன்றதை நான் உனக்கு சொல்றேன். இப்ப அடுத்தது நான் ஃபோர்த் குவாட்ரண்ட் போறேன். ஃபோர்த் குவாட்ரண்ட்ன்றது இவர் என்ன 270க்கு அப்புறம் வரதுனால இவருக்கு இன்னும் ஒரு பேரு, அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா 270 பிளஸ் தீட்டா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டிகிரிக்கு என்ன பேரு? ஒரு சைக்கிள் ஃபுல்லா முடிஞ்சு வந்து அதுக்கு என்ன பேரு? 360 மைனஸ் தீட்டான்னு இருப்பாங்க. 360 மைனஸ் தீட்டான்னு. இப்பதான் நான் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எப்போ ஒரு சைக்கிள் முடிஞ்சு 360 வருதோ, பழைய பொசிஷனுக்கே வருதோ, அப்ப அந்த 360 என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். ஏன்னா அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்துட்டார் 360 டிகிரி. அப்ப அந்த 360 டிகிரி என்ன பண்ணிடணும்? கட் பண்ணியாச்சுன்னா we get என்னது? மைனஸ் தீட்டா. அப்போ 360 டிகிரி மைனஸ் தீட்டாவை என்ன எழுதலாம்? மைனஸ் தீட்டான்னு எழுதுனா போதும். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? 270 பிளஸ் தீட்டா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு 360 மைனஸ் தீட்டாவை எப்படி போடலாம்? மைனஸ் தீட்டான்னு போடலாம். அப்போ ஒரு சர்க்குலர் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர் 4 குவாட்ரண்டா பிரிச்சுக்கிறேன். 4 குவாட்ரண்ட் ஒவ்வொன்றும் 99 டிகிரி. 4 90s ஆர் 360 டிகிரி. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா தீட்டாவையும் 90 மைனஸ் தீட்டாவையும். செகண்ட் குவாட்ரண்ட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 90 பிளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா. இப்படி பின்னாடி போச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து 180 பிளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட் 270 பிளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டாவை மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். எப்பயுமே ஆங்கிள் வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னு வச்சுக்கோ. இதுவரை இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்ததுன்னா அது பிளஸ், இதுவே கிளாக் வைஸ்ல வந்தா அது மைனஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் சிஸ்டத்துல 4 குவாட்ரண்டா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ல என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது போலாமா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது உனக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் என்ன பண்றேன், இதெல்லாம் நீ நோட்ல எழுதி, வீடியோ மாதிரி வீடியோவே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிளாஸும் நீ உட்காரும் போது ஒரு நோட் எடுத்துட்டு தினமும் ஒரு கிளாஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அந்த நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் உனக்கு வந்து சென்டம் எல்லாம் வாங்க முடியும். ஜஸ்ட் நீ வந்து சினிமா மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா மனசில் ஏறாது. நீ ஆன் பண்ணும்போதே நோட்டை வச்சு காப்பி பண்ணி எழுதி படிக்கணும். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், தீட்டான்னு போட்டுக்கிறேன். இங்கேயே போட்டுக்கணும் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல தீட்டா 90 மைனஸ் தீட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இதுதான் 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இதெல்லாம் போட்டுக்கணும். இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. ஒரு சைக்கிள் அப்படியே ஃபுல்லா ஒரு சைக்கிள் அப்படி வந்துடுதுன்னா 360 டிகிரின்றது 0வா மாத்திக்கலாம். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல 90க்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால அதை 90 பிளஸ் தீட்டான்னு போடலாம். 180க்கு கம்மி ஆகிறதுனால 180 மைனஸ் தீட்டான்னு போடலாம். இப்போ நான் தேர்ட் குவாட்ரண்ட் வரேன். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து 180க்கு அடுத்தது இருக்கிறதுனால 180 பிளஸ் தீட்டான்னு போடலாம். 270க்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால அதை 270 மைனஸ் தீட்டான்னு போடலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு வரேன். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி எழுதலாம்னா 270க்கு பிளஸ்ல இருக்கிறதுனால 270 பிளஸ் தீட்டான்னு போடலாம். இந்த 360 மைனஸ் தீட்டா இப்படி வருது வெளியில. 360 மைனஸ் தீட்டாவை நான் என்ன சொன்னேன், 360ன்றது ஒரு ஃபுல் சைக்கிள், அதை 0 ஆக்கிட்டா இதை மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ நீ நோட் பண்ண வேண்டியது ஃபோர்த் குவாட்ரண்ட்டை 270 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம்.
அப்படி இல்லை மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நல்ல ஒரு போட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி மைண்ட்ல நிறுத்துறேன்னா 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலையும் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். வெதர் இட் இஸ் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு எதா இருந்தாலும் இதுதான் பேசிக். இதை நீ நல்லா தரவா தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அப்போ என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன். இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையிலையும் என்னெல்லாம் இருக்கு? தீட்டான்னு எடுத்துட்டோம்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இது யாரு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நீ தீட்டான்னு எடுக்கும்போது அதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கும்போது கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 90 மைனஸ் தீட்டான்னு வரும்போது இவர் எப்படி மாறுவாரு? சைன் 90 மைனஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா, டான் 90 மைனஸ் தீட்டா, கொசிகண்ட் 90 மைனஸ் தீட்டா, சீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு மாறுவார் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. அப்போ இதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு நான் அப்புறம் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல யார் இருப்பாங்க? சைன், காஸ், டான் இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் வரலையும் பார்த்தோம். இப்போ 11th 12th பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல 90 மைனஸ் தீட்டா இருக்கு. அவருக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வர. செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா செகண்ட் குவாட்ரண்ட்ல 90 பிளஸ் தீட்டா ஒன்று இருக்கு, 180 மைனஸ் தீட்டா இருக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல. அப்ப அதுல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சைன் 90 பிளஸ் தீட்டா, காஸ் 90 பிளஸ் தீட்டா, டான் 90 பிளஸ் தீட்டா, கொசிகன் 90 பிளஸ் தீட்டா, அப்புறம் சீக்கன் 90 பிளஸ் தீட்டா, காட் 90 பிளஸ் தீட்டா அப்படின்னு இந்த 6 ரேஷியோ அப்படியே வரும். இதுக்கு சைன் 180 மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா, டான் 180 மைனஸ் தீட்டா, கொசிகண்ட் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு அந்த 6 ரேஷியோவும் அப்படியே வரும். கொசிகண்ட், சீக்கண்ட், காட் 6 ரேஷியோ வரும். இப்போ இதே மாதிரி தேர்டுக்கு நீ எழுதிப்பாரு. தேர்டுக்கு என்ன வரும்? 180, 270 மைனஸ் தீட்டாவை இதே மாதிரி எழுதிப்பாரு. ஃபோர்த்துக்கு என்ன வரும்? ஃபோர்த்து மட்டும் நான் எழுதுறேன் பாரு. ஃபோர்த்துக்கு என்ன வரும் சொல்லு? என்னெல்லாம் வரும்? 270 பிளஸ் தீட்டா வரும். அடுத்தது நீ என்ன சொல்லுவ? சார் 360 மைனஸ் தீட்டான்னு சொல்லுவ. ஒரு சைக்கிள் வந்ததுன்னா அந்த 360 0 ஆக்கிடணும். அப்போ அதுக்கு என்ன பேரு? மைனஸ் தீட்டா. அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 270 பிளஸ் தீட்டாவும் மைனஸ் தீட்டாவும் இருக்கும். அப்போ இதோட ரேஷியோஸ் என்னெல்லாம் வரும்? சைன் 270 பிளஸ் தீட்டா, காஸ் 270 பிளஸ் தீட்டா அப்படின்னு எல்லா ரேஷியோ 6 ரேஷியோ வரும். இதுக்கு என்ன வரும்? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, அப்புறம் என்ன வரும்? டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட் இது. அப்புறம் கொசிகண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா, சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு 6 ரேஷியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரியில ஒரு சர்க்குலர் சிஸ்டத்தில் சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கண்ட், காட் அவரு சர்க்குலர் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும்போது எப்படி இருப்பாரு? செகண்ட் குவாட்ரண்ட்ல அவர் எப்படி இருக்காரு? தேர்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்காரு? ஃபோர்த்ல எப்படி இருக்காருன்றத தெரிஞ்சுக்கணும். இதை நீ என்ன பண்ணு, இன்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டு உன்னால இதெல்லாம் ஆன்சர்லாம் இப்ப வேண்டாம். சைன் 90 மைனஸ் தீட்டாக்கு என்ன ஆன்சர்லாம் எழுதாது. இதை வச்சுக்கிட்டு எல்லா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸும் ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு, தேர்டுக்கு, ஃபோர்த்துக்கு எழுதி எல்லாத்தையும் எழுதி பார்த்துரு. தரவா எழுதி பார்த்துரு. ஆன்சர்லாம் போடாது. இதெல்லாம் அப்படியே எழுதி பார்த்துரு. எழுதி பார்த்தனா உனக்கு கான்கிரீட்டா மைண்ட்ல என்ன ஆயிடும்? ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல
இதுக்கெல்லாம் எப்படி சைனுக்கு காசு எப்படி எல்லாம் மாறுதுன்றத நான் அழகாக ஸ்டோரி மாதிரி சொல்லித்தரேன். இது நல்லா படிச்சோன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸு ரொம்ப ஈஸியாகிடும். இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் அரியர் வாங்குறதுக்கு காரணம் பேசிக் மேக்ஸ் வந்து சரியாக புரிஞ்சிக்காம முக்கியமான ப்ராப்ளம்ஸ் மட்டும் படிச்சுட்டு இன்ஜினியரிங் எல்லாம் போகிறதுனால அங்கே கேம்பஸை செலக்ட் ஆக முடியாத அரியர்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதை நீ அவாய்ட் பண்ணணும்னா இதை மாதிரி ரொம்ப தெளிவாக படித்தன்னா மேக்ஸில் ஈஸியாக சென்டம் வாங்கலாம். மேக்ஸ் பயங்கர ஈஸியாகிடும். ஆகையால் தினமும் கொடுக்குற இந்த கிளாஸஸை அழகாக நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடு. எனக்கு இந்த டவுட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போடு. அதே சமயத்தில் நம்மளுடைய டேஞ்சன்ட் டீச்சிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு. இதை வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதை வந்து சொல்லுங்க. இதை மாதிரி தினமும் வர கிளாஸஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா டியூஷனே வேண்டியதில்லை, வீட்டில இருந்து நல்லா படிக்கலாம். சென்டமை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.